கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அதாவது ரொம்ப நாளாவே ஒரு கூட்ட புண்ணியவான்கள் கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்ன அப்படின்னா, "என்னய்யா நீ எப்போ பார்த்தாலும் எங்க புண்ணிய மதத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்க. ஏன் உங்க மதத்துல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா? இயேசுநாதரை பத்தி பேசக்கூடாதா? பைபிள்ல இருக்கிற வசனங்களை எடுத்து பேசக்கூடாதா? நீ கிறிஸ்டியன் தானே? உன்னை பிரசங்கியார்னு சொல்றாங்க, போதகர்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த மக்களுக்கு ஏதாவது கிறிஸ்தவ மக்களுக்கு ஏதாவது போதகம் செய்யக்கூடாதா? அதை விட்டுவிட்டு எப்போ பார்த்தாலும் எங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கியே, என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இத கேட்டதும் எனக்கு அதிசயமா போச்சு. அதுவும் சரிதானே. நம்ம கிறிஸ்தவ போதகராச்சே, நம்ம கிறிஸ்டியானிகள பத்தி தானே நம்ம பேசணும். அப்ப நான் என்ன செஞ்சேன், அடுத்த வீடியோவுல இருந்து பைபிள்ல இருந்து ஒரு வசனத்த எடுத்து இயேசுநாதரை குறிச்சு பேசினேன். பேசின உடனே அடுத்த கமெண்ட்க்கு வந்துட்டாங்க. "என்னய்யா பைபிள பத்தி உன் பாட்டுக்கு இயேசுநாதர் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டார்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உன் பைபிள் தான் கரப்ட் ஆயிருச்சாமே" அப்படின்ட்டாங்க. என்னடா இது, புண்ணியமாத்தின் புதுமைகளை எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு வலிக்குது. சரி, நம்ம பைபிளை எடுத்து நமக்கு எதையாவது பேசினாலும் இயேசுநாதர் கடவுள் கிடையாது, பைபிள் கரெக்ட் ஆயிருச்சு, அவர் சிலுவையில் படலை, ஏமாந்து போகாதீங்க, நீங்கள் ஜகன்னத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு வேற கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். கேட்டதான், "ஆமாயா உன் பைபிள் கரப்ட் ஆயிருச்சியா" அப்படின்னாங்க. "யார்யா சொன்னது?" அப்படின்னா, "எங்கள் சாக்கிர் நாய்க்கு சொன்னாரியா" அப்படின்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கிளிப்பையும் காமிச்சாங்க. "இந்த பாரியா எங்கள் சாக்கிர் நாய்க்கு தாயா சொல்லியிருக்காரு" அப்படின்னாங்க. சரி, அப்போ அதுக்கு என்னதாயா ப்ரூஃப் வச்சுருக்கீங்க, என்னதாயா எவிடன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டதும், "அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதியா, எங்கள் சாக்கிர் நாய்க்கு சொல்லியிருக்காரியா" அப்படின்னா, "அவர்கிட்டே போய் கேளியா" அப்படின்ட்டாங்க. அப்போ அவர்கிட்டே போய் கேட்போம் அப்படின்னு சொன்னது, அவங்க வீடியோ கிளிப் காமிச்சாங்க. காமிச்சதும் அதுலேருந்து ஒரு சில விஷயங்களை கேட்டோம். கேட்டதுமே, எங்ககிட்ட ஏயா கேட்குற, சாக்கிர் நாய்கிட்டே போய் கேளியா" அப்படின்னாங்க. அதுவும் சரிதானே அப்படின்னு நாங்கள் சாக்கிர் நாய்கிட்டே நேரடியாக போய் கேட்டோம். கேட்டதுக்கு அவர் ஒரு அதிசயமான ஒரு விஷயத்த சொன்னாப்புல. அதைத்தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த புண்ணியவான் ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருக்காப்புல, அது என்ன அப்படிங்கிறத கேட்போம். அப்படி என்ன கரப்ட் ஆயிடுச்சு, எதை வச்சு இவர் ப்ரூவ் பண்றாப்ல அப்படிங்கிறத பார்ப்போம். சொல்லுங்கயா. Believe in the Injil which was revealed to Jesus Christ, peace be upon him. But the present Bible is a corrupted form of the original revelation which was given to Jesus Christ, peace be upon him. Let me make it very clear to everyone that this Bible, which the Christians believe to be the word of God, is not the Injil which we Muslims believe was revealed to Prophet Jesus, peace be upon him. We believe in the அப்ப இந்த புண்ணியவான் என்ன சொல்றாப்ல அப்படின்னா, இவர் இஞ்சில் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை நம்புறாப்லையாம். ஆனா இந்த கிறிஸ்தவர்கள் இப்ப கையில வச்சிருக்கிற அந்த பைபிளை நம்ப மாட்டேங்கிறாப்லையாம். அப்ப இஞ்சில் அப்படிங்கிற புஸ்தகம் எங்கயா இருக்கு, யார் அதை கண்டுபிடிச்சது, என்னையா விஷயம் அப்படின்னு கேட்டா, இஞ்சில் அப்படிங்கிற புஸ்தகம் தாயா இயேசுநாதருக்கு அல்லாஹ் கொடுத்தாப்ல அப்படின்னு சொன்னாங்க. என்னையா சொல்றீங்க அப்படின்னது. ஆமாயா, குரான் எங்க கண்மணி நாயத்துக்கு கொடுத்ததா, அதே போல இயேசுநாதர் கையிலேயும் ஒரு புஸ்தகம் கொடுத்தாப்லையா அப்படின்னாங்க. அப்போ இயேசுநாதர் கையில் புஸ்தகம் கொடுத்தா, எங்கள் குரான் அல்லாஹ் கொடுத்தது மாதிரி இயேசுநாதர் கையில் இஞ்சில் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் கொடுத்தாங்களா? அது எப்போ அவர் பிறக்கும் போதே வயிற்றுலேருந்து வந்துச்சா, இல்லை பிறந்ததுக்கு அப்புறம் வானத்திலேருந்து ஒரு தூதை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு ஒரு புஸ்தகத்தை கொடுத்தாப்லையா அப்படிங்கிற விஷயம் தெரியலையாம். இதுவரைக்கும் இன்னமும் புண்ணியவான்கள், ஒரு கூட்ட புண்ணியவான்கள் அல்லாவால் எழுதி கொடுக்கப்பட்டது தான் இந்த வேதங்கள் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதான் குரானையும் அல்லா தான் எழுதி கொடுத்தாப்புல அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம், மோசே, தாவீது, அப்புறம் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் இப்படிங்கிற தீர்க்கதரிசிகள்லாம் அவங்க எழுதின அந்த சம்பவங்கள்லாம் கடவுளை எழுதி அவங்க கையில் கொடுத்ததான். ஆனால் அதைத்தான் யூதர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, தங்களுக்கு சாதகமா எழுதிட்டாங்க. அதே போல இயேசு கிறிஸ்துவின் கையில இஞ்சில் அப்படிங்கிற புஸ்தகத்தை அல்லாஹ் கொடுத்தாப்ல, அதை சீசர்கள் கையில இயேசுநாதர் கொடுத்தாரு. சீசர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, அதை மாத்தி வேற ஒரு விதமா இயேசுநாதரை பத்தி எழுதிட்டாங்க. அதனால இந்த வேதம் கரப்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அப்பதான் இந்த புண்ணியவங்கள்ட்ட கேட்டோம், இயேசுநாதர் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. இயேசுநாதர் கலிமுத்துல்லாயா அப்படின்னாங்க. கலிமுத்துல்லா அப்படின்னா அல்லாவின் வார்த்தை அப்படின்னாங்க. அப்புறம் இயேசுநாதர் ரூஹுல்லாயா அப்படின்னாங்க. ரூஹுல்லா அப்படின்னா அதாவது ரூஹ் அப்படின்னா ஆவி, ஆன்மா அப்படின்னு அர்த்தம். அதாவது அல்லாவின் ஆன்மா, அல்லாவின் ஆவி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இயேசுநாதர் கலிமத்துல்லா அல்லாவின் வார்த்தை, இயேசுநாதர் ரூஹுல்லா அல்லாவின் ஆன்மா. அப்படி இருக்கும் பொழுது அல்லாவின் வார்த்தைக்கே இன்னொரு அல்லாவின் வார்த்தை தேவையா? இயேசுநாதர் தான் அல்லாவின் வார்த்தையான், அவரை தான் அனுப்பிச்சு விட்டாங்கிறான் இந்த உலகத்தில் அல்லாஹ். அப்படி இருக்கும் பொழுது அவர் கையில் இன்னொரு அல்லாவின் வார்த்தையை எதுக்கு எழுதி கொடுக்குறாப்புல? இவரே ஒரு அல்லாவின் வார்த்தை தானே, இவரே அல்லாவின் ஆன்மாவாச்சே. அப்படி இருக்கும் பொழுது இஞ்சில் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை எழுதி கொடுக்கறதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு கேட்ட உடனே இந்த புண்ணியவன், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, போய் நீ சாக்கிர் நாய்கிட்டே கேளு அப்படின்ட்டாங்க. சரி, அப்போ நாங்கள் சாக்கிர் நாய்கிட்டே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி இவரை தேடி மலேசியா போனோம். அந்த ஆஸ்பத்திரியில் ஏற்கனவே படுத்திருந்தாப்புலையா, அங்கே போனோம். அங்கே போனதுமே அங்கே உள்ளவங்க சொல்லிட்டாங்க,
அவர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரியா அப்படின்னாங்க. என்னையா சொல்றீங்க, எங்கேயா போனார் அப்படின்னா, இந்தோனேசியாவில் போயிட்டாங்கயா, அங்கே தான் பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கே தான் ஸ்காலர்ஸ்லாம் படுத்து கிடக்குறாங்க அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டால் இதை விட அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆஸ்பத்திரி அப்படின்னு சொல்லவும், சரி அவரை தேடி இந்தோனேசியா போனோம். அங்கே போன உடனே அவர் பெட்டில் இருந்து வந்துருச்சு உட்காந்துருந்தாப்புல. என்னையா அது அதிசயமா இருக்கு, பெட்டில் இருந்து வந்துருச்சு உட்காந்துட்டாப்புல அப்படின்னதும், ஓ என்னையா அது, இவர் டாக்கு கொடுக்க போறாரியா, இனிமே வந்து எல்லா நாடுகளுக்கும் போய் டாக்கு கொடுப்பாரியா அப்படி டாக் செய்வாராம். சரி அதிசயமாக தான் இருக்குது. அப்போ அவர்கிட்ட போய், ஐயா நீங்கள் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் ஏகப்பட்ட புண்ணியம் செஞ்சு விட்டீங்க. என்ன அப்படின்னா எங்கே பார்த்தாலும் ஏசுநாதர் கடவுள் கிடையாது, ஏசுநாதர் சிலுவையில் அறையப்படலை, இது போக பைபிளும் கரப்ட் ஆயிடுச்சுன்னு வேறு சொல்லிவிட்டீங்க. இந்த புண்ணியவான்களாம் அதை பிடிச்சிக்கிட்டு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து உயிரை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லுங்கள், என்னதாயா நடந்துச்சு, எதை வச்சு தான் நீங்கள் வந்து பைபிளை கரப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் கேட்டோம். கேட்ட உடனே அவர் பொறுமையாக சொல்லிட்டாப்புல, என்னையா நான் வந்து ஒரு வசனத்தை காமிக்கிறேன், அதாவது என் கண்மணி நாயத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தையும் பைபிளுடைய சம்பவத்தையும் நான் காமிக்கிறேன். இதை பார்க்கும் பொழுதே பைபிள் கரப்ட் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும் அப்படின்னு சொன்னாப்புல. ஐயா தயவு செஞ்சு காமிங்கய்யா, நாங்கள் கேட்கணுங்கய்யா அப்படின்னு சொன்னதும், அப்போ தான் இவர் வந்து ஒரு இதை காமிக்கிறாப்புல, ஒரு ஹதீஸ் வசனத்தை. இந்த ஹதீஸ் வசனம் 1695. இது புக் ஆஃப் லீகல் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த புத்தகத்தில் ஜினா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஜினா அப்படின்னா விபச்சாரம், வேசித்தனம். அந்த வேசித்தனத்துக்கு ஒருத்தன் அறிக்கை செய்யும் பொழுது, பாவ அறிக்கை செய்யும் பொழுது என்ன விதமான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புஸ்தகம் இது. அப்போ இதில் இந்த முதல் பாதியை வந்து இதை குறித்து இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன், தயவு செஞ்சு பாருங்கள். அதுக்கடுத்து 2வது பாதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கண்மணி நாயத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அப்போ கண்மணி நாயத்துக்கிட்ட ஹோலி ப்ராப்பர்ட்னு சொல்கிறாங்க. அவர்கிட்ட ஒரு பெண்ணு வருது. அந்த பெண்ணு காமித் அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவ. அந்த பொண்ணு வந்து அல்லாவின் மெசஞ்சரை பார்த்து கேட்குது, ஐயா அல்லாவின் மெசஞ்சரே, ஹோலி ப்ராப்பர்ட் கண்மணி நாயகமே, நான் வந்து ஒரு வேசித்தன பாவம், விபச்சார பாவம் செஞ்சு விட்டேன். அதனால என்னை வந்து நீங்கள் வந்து பியூரிஃபை பண்ணணும். ஏன்னு கேட்டால் நீங்கள் அதை வந்து கண்மணி நாயகமாச்சா, அல்லாவின் தீர்க்கதரிசியாச்சா, நபியாச்சா, அப்போ நீங்கள் வந்து பியூரிஃபை பண்ணீங்க, என்னை பியூரிஃபை பண்ணுங்க, என்னை சுத்தப்படுத்துங்க, என்னை சுத்திகரிங்க, அப்போ தான் நான் வந்து சோனபதிக்கு போக முடியும் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். அதனால நான் பாவத்தை மறைக்காமல் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன், என்னை சுத்தப்படுத்துங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க. அப்போ இந்த ஹோலி ப்ராப்பர்ட் கண்மணி நாயகம் என்ன செஞ்சிருக்காப்புல, முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்கிட்டாப்புல. அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு தான் அந்த அம்மா போயிடுச்சு. போயிட்டு அடுத்த நாள் வருது. அடுத்த நாள் வந்து அந்த அம்மா சொல்லுது யாருக்கிட்ட, இந்த கண்மணி நாயகிட்ட, என்ன கண்மணி நாயகமே, அல்லாவின் மெசஞ்சரு, நேற்று வந்து நான் வந்தேன், ஆனால் எதுக்கு என்ன பார்த்ததும் நான் ஒரு விஷயத்த சொன்னதுமே முகத்தை திருப்பிக்கிட்டீங்க, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ அந்த பொண்ணு என்ன செய்யுது அப்படின்னா, அல்லாவின் சத்தியமாக நான் சொல்கிறேன், மெசஞ்சர் ஆஃப் அல்லாவே, அல்லாவின் மேலே ஆணையாக நான் சொல்கிறேன், நான் வந்து இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன். ஏன்னு கேட்டால் அந்த பாவம் செஞ்ச விபச்சாரம் பாவம் செஞ்சது நிமித்தம் நான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்ல. யாருக்கிட்ட? கண்மணி நாயத்துக்கிட்ட. அதுக்கு கண்மணி நாயகம் என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, வெல் நல்லது அப்படின்னு இருக்காப்புல. அதிசயமான வார்த்தை, நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே நீ வந்து சுத்திகரிக்கப்படணும், சுத்தமாகணும் அப்படின்னு விரும்பின அப்படின்னா நீ என்ன செய்யப்போ, இப்போ போயிட்டு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் திருப்பி வா அப்படின்னு சொல்ல. இதை சொன்னதுமே அவன் என்ன செஞ்சிட்டா, போய் குழந்தை பெற்றுட்டு அதில் வந்து ஒரு துணியை, அந்த குழந்தைய துணியில் சுற்றிக்கிட்டு நேராக வரா. வந்து இப்போ சொல்கிற, ஐயா கண்மணி நாயகமே, இந்தா நீங்கள் குழந்தை பெற்க சொன்னீங்க, நான் குழந்தை பெற்றுட்டு 1 வருஷம் ஆச்சு, குழந்தை பெற்றுட்டு இந்தா வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்போ கண்மணி நாயகம் என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, இப்போ போயிட்டு நீ என்ன செய்ய, பால் மறக்கிற வரைக்கும் பால் கொடு, அவன் பால் மறந்த பிறகு அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்ல. அப்போ இந்த அம்மா என்ன செஞ்சுருக்குன்னா, நேராக போயிருக்கு, அவனை கூட்டிகிட்டு, அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் அவனை பால் மறக்க செஞ்சுருக்கு. ஒரு 7-8 மாதம் ஆயிடுச்சு. ஆன பிறகு அந்த பையன் சப்பாத்தி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அந்த குழந்தை. அப்போ அந்த நேரத்தில் அந்த குழந்தையை தூக்கிட்டு நேராக அந்த ஹோலி ப்ராப்பர்ட் கருணை நாயத்துக்கிட்ட வருது. வரும்பொழுது அந்த குழந்தைகளுடைய கையில் ஒரு சின்ன பிரெட்டு துண்டு, அந்த சப்பாத்தி பீஸு இருக்குது. அப்போ அதோடு சேர்த்து அந்த அம்மா அந்த அல்லாவின் மெசஞ்சர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுது, கருணை நாயத்துக்கிட்ட. என்ன அப்படின்னா, கருணை நாயகமே, அல்லாவின் மெசஞ்சரு, இந்த பாருங்க, அந்த குழந்தை பால் மறந்துருச்சு, நீங்கள் சொன்னது மாதிரியே இப்போ வந்து சப்பாத்தி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஹோலி ப்ராப்பர்ட் கண்மணி நாயகம் என்ன செய்கிறாப்புலன்னா, அந்த குழந்தைய எடுத்து ஒரு முஸ்லீம்னுடைய கையில் கொடுக்குறாப்புல. கொடுத்துட்டு ஒரு விஷயத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாப்புல. என்ன விஷயத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாப்புல அப்படின்னா,
பனிஷ்மெண்ட்டை ப்ரொனவுன்ஸ் பண்றாப்ல. இந்த அம்மா வந்து என்ன பியூரிஃபை பண்ணுங்க, என்ன சுத்தப்படுத்துங்க அப்படிதான் சொல்லுச்சு. இப்ப நானும் நினைச்சேன் இந்த அம்மாவை கூட்டி கொண்டு வந்து வச்சு எல்லாம் துவா செய்வாங்க போல இருக்கு. ஏ அல்லாவே இந்த பாவத்தை மன்னிச்சிரு அல்லாவே, ஒரு விஷயம் விபச்சாரம் செஞ்சுட்டா, வேசித்தனம் செஞ்சுட்டா சுத்தப்படுத்த அல்லாவே, அதுக்கடுத்து இனிமே செய்ய மாட்டான், நாங்க கேரண்டி கொடுக்குறோம் அல்லாவே, இந்த நீ செய்வியா, செய்ய மாட்டேதானே, இந்த அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்ட உடனே இந்த அபிஷேகமோ எண்ணெய தலையில தடவியோ என்னமோ ஏதாவது செஞ்சு போ இனிமே பாவம் செய்யாத அப்படிங்கிற மாதிரி சுத்திகரிச்சு அவளை அனுப்புவாரு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இவர் என்ன செஞ்சிருக்காப்ல அப்படின்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காப்ல. என்ன சுத்திகரணத்தை கிடையாது, பனிஷ்மெண்ட்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காப்ல. என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா அவளுடைய செஸ்ட் உயரத்துக்கு ஒரு குழி தோண்ட சொல்லியிருக்காப்ல. யார்கிட்ட? இந்த சகாபாக்கள் கிட்ட. இவங்க குழி தோண்டியிருக்காங்க. அப்புறம் குழி தோண்டின உடனே அவளை எடுத்து அந்த குழிக்குள்ளே வச்சிருக்காப்ல. குழிக்குள்ளே வச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு கமாண்டு கொடுக்குறாப்ல. யாருக்கிட்ட? அந்த சுற்றி நிறுந்த மக்கள்கிட்ட. என்ன கமாண்டு கொடுக்குறாப்ல அப்படின்னா அவளை கல்லறிங்கடா அப்படின்னு சொல்லி. அப்போ அதில் காலிது பி வாலிது அதிசயமான மனுஷனாக இருப்பார் போல இருக்கு. இவர் ரொம்ப வேகமாக முன்னாடி வந்திருக்காப்புல. வந்து ஒரு கல்லை எடுத்து நேராக போய் அவ தலையில், அதான் சாதாரண விஷயம் இல்லை, தலையிலே அடிக்கிறாப்புல. தலையில் அடித்த உடனே மண்டை உடஞ்சி அதுலேருந்து ரத்தம் பீச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அது மூஞ்சு வழியாக வலியுது. அப்படி வலியும் பொழுது இந்த காலிது அப்படிங்கிறவர் என்ன செஞ்சிருக்காப்புல, அப்படியே போய் அவளை கெட்ட வார்த்தையில் அபியூஸ் பண்ணியிருக்காப்புல, அசிங்கமாக பேசியிருக்காப்புல. அந்த நேரத்தில் இந்த விஷயத்த அந்த அல்லாஹ் கருணை நாயகம் என்ன செஞ்சிருக்காப்புல கேட்குறாப்புல. யார்? இந்த காலிது அப்படிங்கிறவன் அந்த அம்மாவை கர்சு பண்ணுறதையும் சபிக்கிறதையும், அதுவும் வேகமாக எல்லாரையும் முந்திக்கிட்டு கல் எடுத்து அடிக்குள்ள சொன்ன உடனே ஒரு பெரிய கல்லை எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி வேகமாக வந்து அடிக்கிறத பார்த்துட்டு அந்த அவளை சபிக்கிறதையும் பார்த்துட்டு அப்போ ஹோலி ப்ராப்பர்ட் கருணை நாயகம் என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, ஏ காலித் பி ஜென்டில். கல்லெடுத்து அடிச்சு ஒருத்தைய கொல்ல சொல்லிவிட்டு என்ன சொல்றாப்புல, ஜென்டில்மேனா நடந்துக்க, ஜென்டிலா நடந்துக்கயா, டீசெண்டா நடந்துக்க. என்ன அபியூஸ் பண்ற அவளை அபியூஸ் பண்ணாத. ஏன்னு கேட்டா என்னுடைய உயிர் யாருடைய, அதாவது சொல்றாப்புல, என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்குதோ அவர் மீது ஆணையாக, அதாவது அல்லாவின் மீது ஆணையாக, அல்லாவின் மீது சத்தியமாக, இவ வந்து ரீபெண்டன்ஸ் ஆகியிருக்கா. இதுக்கு பேர் தான் ரீபெண்டான். அதாவது நான் நினச்சேன் ரீபெண்டன்ஸ் அப்படின்னா அதாவது செஞ்ச பாவத்திலேருந்து அந்த கருமத்திலேருந்து ஐயோ நான் இனிமேல் செய்ய மாட்டேன், தெரியாமல் செஞ்சிட்டேனே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மனது மாறுறதுக்கு பேர் தான் ரீபெண்டன்ஸ் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ அந்த அம்மாவும் சொல்லிச்சு, என்னை பியூரிஃபை பண்ணுங்கய்யா நபியாரே, நான் சுத்தமாகணும், நான் செத்ததுக்கப்புறம் நான் சுவனபதிக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன், இந்த பாவத்தில் இருந்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து சுவனபதிக்கு போக மாட்டேன்னு, அதனால என்னை சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, எனக்கு உபதேசிங்க, எனக்கு போதனை கொடுங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்லியிருக்கும் போல இருக்கு. ஆனா இவர் என்ன செஞ்சிருக்காப்புல, இவரை சுத்தப்படுத்துறேன்னு சொல்லி நெஞ்சளவு குழியை தோண்டி அதுக்குள்ள அவளை வச்சு சுத்தி இருந்தவங்களாம் பார்த்து கல் எடுத்து அடிங்கடான்னு சொல்லியிருக்காப்புல. ஒருத்தர் ரொம்ப வேகமா வந்து கொலை வெறியில எடுத்து அடிச்சிருக்கான், மண்டை உடஞ்சி ரத்தம் ஊத்தி இருக்கு. அதை பார்த்துட்டு இவர் என்ன சொல்றாப்புல அப்படின்னா, ஜென்டிலா நடந்துக்க, அவ வந்து மனம் மாறி இருக்கா. ஓஹோ, இப்படித்தான் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் மனம் மாறுறதுக்காக வந்தோம் அப்படின்னா இப்படித்தான் தண்டனை கொடுத்துட்டு இதுக்கு பேர் தான் ரீபெண்டன்ஸாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த உடனே அவர் முதல் பிரசங்கம் பண்ணது எல்லாத்துக்கிட்டையும் மனம் திரும்புங்க அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் அவர் யாரையும் பிடிச்சி நெஞ்சளவு குழி தோண்டி அதுக்குள்ளே வச்சு கல் எடுத்து அடிச்சு கொண்டு இதுக்கு பேர் மனம் திரும்புதல் அப்படிலாம் சொல்ல கிடையாது. ஆனால் பியூரிஃபை சுத்திகரிக்க வந்த இந்த பொண்ணை இப்படி செஞ்சுவிட்டு கடைசியில் இவர் என்ன சொல்கிறார், இதுதான் ரீபெண்டன்ஸு. இந்த மாதிரியான ரீபெண்டன்ஸு இந்த டேக்ஸ் கலெக்டர்கள்ட்ட, யாருக்கிட்ட, இந்த வரி வாங்குறவங்க கிட்ட இருந்துருந்துச்சு அப்படின்னா அல்லாஹ் சூப்பராக மன்னிச்சிருப்பான். சச்ச ரீபெண்டன்ஸ், இது போல் ரீபெண்டன்ஸ் வேணுமா, அதிசயமான ரீபெண்டன்ஸு. சரி, அப்புறம் அதுக்கப்புறம் கமாண்டு கொடுக்குறாப்புல. யாரை பற்றி? அவளை பற்றி. என்ன, அவள் தான் செத்து போயிட்டாளே. கமாண்டு கொடுத்ததும் அதுக்கடுத்து என்ன செய்கிறாப்புல, துவா பண்ணுறாப்புல. யாருக்காக? அவளுக்காக ஃபியூனரல் சர்வீஸ் நடத்துகிறாப்புலையாம் கொண்டுபிட்டு. இது இந்த விஷயம், இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் கொன்னதோ, யார் கொல்ல சொன்னதோ அவங்களே வந்து ஃபியூனரல் சர்வீஸ் பண்ணுற ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை இந்த உலகத்தில் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் கொல்ல சொன்னாரோ, யார் கொன்னதோ அவரே வந்து என்ன செய்கிறாப்புல, துவா செய்கிறாராம். ஃபியூனரல் சர்வீஸு துவா செஞ்சுட்டு என்ன செய்கிறாப்புல, அவளை அடக்கம் பண்ண சொல்கிறாப்புல.
அப்போ ஏற்கனவே நெஞ்சளவு குழி தோண்டி அவளை உள்ளே வச்சு அடித்து கொண்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் அவளை வெளியே எடுத்து 6 அடி நீளத்துக்கு குழி தோண்டி அதில் புதைக்க சொல்கிறாப்புல. அதுக்கு 6 அடி நீளத்துக்கு முதல்லயே குழியை தோண்டி புதைக்க வேண்டியதானே. அதைத்தானே இந்த ஹமாஸ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கடத்திட்டு போன ஹாஸ்டேஜுகளையெல்லாம் அவங்களையே யாரை கடத்திட்டு போனாங்களோ அவங்களே குழி தோண்ட சொல்கிறாங்க. குழி தோண்டி இதிலே படுங்கடா உங்களை சுட்டு. நைஜீரியாவில் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் நினச்சேன் இதெல்லாம் ஹமாஸ் கண்டுபிடிச்சது அப்படின்னு, பொக்கோ ஹராமுக்கு தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு. இல்லைங்க, இது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அப்போ முதல்ல கொல்லும் பொழுது ஆள் உயரத்துக்கு நெஞ்சளவுக்கு குழியை தோண்டி அதில் அடித்து கொண்டு அதுக்கப்புறம் 6 அடி நீள குழியை தோண்டி அதில் புதைப்பாங்க. அதை தான் அவர் கண்மணி நாயகன் செஞ்சுருக்காப்புல. இவங்க கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இவங்க ஆழ குழி தோண்டாமல் நீள குழியை தோண்டி சுட்டுக் கொள்கிறாங்க. அதே போல தான் சாகிறதுக்கு முன்னாடி அல்லாஹு அக்பர்னு சொல்கிற சும்மா சகாதாவை சொல்லிட்டு தான் சுட்டுக் கொள்கிறாங்களாம். சாதாரணமாக சுட்டுக் கொள்றது இல்லை, சகாதாவை சொன்ன பிறகு சுட்டுக் கொள்கிறாங்களா. அப்போ தானே இவங்க சூனபதி போவாங்க. ஏன்னுக்கிட்ட சகாதாவை சொல்லிட்டாங்களா. அவங்க கேட்குறாங்க எதுக்கு அப்போ இந்த வேலையை செய்கிறீங்க. அப்போ சகாதாவை சொன்ன பிறகு சுட்டு கொண்டுட்டா இவங்க சூனபதிக்கு போவாங்க. இல்லை அப்படின்னா ஜகன்னத்துக்கு போயிடுவாங்க, நரகத்துக்கு போயிடுவாங்க. அதனால சகாதாவை சொல்லிட்டு அல்லாஹு அக்பர்னு சொன்ன பிறகு தான் நாங்கள் சுட்டுக்கொள்கிறோம். அதிசயமான பிறவிகள் தான். சரி, இப்படி கண்மணி நாயகத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த இங்கே சொன்னாப்புல. சொன்ன பிறகு ஐயா சாக்கிர் நாயக் ஐயா, இதுக்கும் பைபிள் கரப்ட் ஆனதுக்கு என்னையா சம்பந்தம், அதை சொல்லுங்கய்யா அப்படின்னு கேட்டோம். அப்புறம் தான் ஒரு கூலாக ஒரு விஷயத்த சொன்னாப்புல. ரொம்ப சத்தம் போட்டு பேசாதீங்க, இந்த ஆஸ்பத்திரி இங்கே எங்களுக்கு மூச்சு எடுக்கும், இழப்பு வாங்கும் அடிக்கடி, நான் வேறு டாக்கு கொடுக்க போகணும், அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க அப்படின்னாப்புல. சரிங்கய்யா சொல்லுங்கய்யா, என்னையா அப்படின்னு நீங்கள் கண்டுபிட்டீங்க, கரப்ஷன் ஆயிடுச்சுன்னு எப்படியா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். கேட்டதுமே அப்போ தான் சொல்கிறாப்புல, இயேசுநாதர்கிட்ட யூதர்கள் ஒரு விபச்சாரிய ஸ்திரியை கொண்டு வந்தாங்களா. ஆமாம். அப்போ இயேசுநாதர் என்ன செஞ்சார்? இயேசுநாதர் கீழே தலை குனிஞ்சு எழுதிக்கிட்டு இருந்தார். அப்புறம் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, கல்லெடுத்து எரியவோ கொல்லு மோசையின் சட்டத்தில் எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இயேசுநாதர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டாப்புல. அப்போ நான் சொன்னேன், இயேசுநாதர் உங்களில் யார் பாவம் செய்யாதவனோ அவன் முதல் கல்லை எய்யின்னு சொல்லிட்டு இயேசுக்கிறது திரும்பவும் தரையை குனிஞ்சு எழுதினாப்புல. அப்புறம் திரும்பி தலை நிமிர்ந்து பார்க்கும்பொழுது அந்த பெண்ணு மட்டும்தான் இருந்துச்சு, யாருமே இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. அப்புறம் அந்த பெண்ணை பார்த்து, யாருமே உன்னை நியாயம் தீர்க்கலையா, பயப்படாத, நானும் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன், உன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், இனிமே பாவம் செய்யாத, இது இன்னொரு சான்ஸு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு. இதுதானே சம்பவிச்சிச்சு. இயேசு கிறிஸ்து இன்னொரு சான்ஸை கொடுத்தாரு, அவளை தண்டிக்காம இறக்கம் காமிச்சு இனி இந்த பாவம் செய்யாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புனாரு அப்படின்னு சொன்னோம். பாத்தியா, அதுதாயா தப்பு. இதை கிறிஸ்தவர்கள் தான் இப்படி மாற்றி எழுதிட்டாங்க. ஆனால் எங்கள் கண்மணி நாயகன் இந்த வசனத்தில் என்ன செஞ்சாப்புலையோ அதைத்தான் அந்த பொண்ணுக்கு செஞ்சாப்புல. யூதர்கள்லாம் கொண்டு வந்தாங்களா அந்த விபச்சார பெண்ணை. இயேசுநாதர் என்ன செஞ்சாரா, ஏண்டி பாவம் செஞ்சியா அப்படின்னு சொல்லி யூதர்கிட்ட சொன்னாங்களா, குழி தோண்டுங்கடா அப்படின்னு. அப்போ ஆள் உயர குழி தோண்டினாங்களாம், நெஞ்சளவுக்கு, அவளுடைய நெஞ்சளவுக்கு. அதுக்கடுத்து கல்லெடுத்து அடிச்சு கொள்ளுங்கடா அப்படின்னு சொன்னாப்லையாம். அதே போல் யூதர்கள்லாம் சேர்ந்து கல்லெடுத்து அடிச்சு கொண்டுட்டாங்களாம். அப்புறம் இவரே 6 அடி நீளத்துக்கு குழி தோண்ட சொல்லி தன்னுடைய சீடர்கிட்ட குழி தோண்ட சொல்லி அவளை அதில் படுக்க கடத்தி ஃபியூனரல் சர்வீஸ் செஞ்சு மண்ணை போட்டு மூடினாரு. இதைத்தான் அவர் செஞ்சார். இதுதான் அந்த இஞ்சிலில் எழுதியிருக்கு. அந்த இஞ்சிலில் எழுதினபடி தான் இயேசுநாதர் செஞ்சிருக்கிறாரு. ஆனால் இதை வெளியில் சொன்னால் இயேசுநாதர் பேர் கெட்டு போகும்னு சொல்லி இந்த சீஷர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா மாற்றி எழுதிட்டாங்க. எங்க கண்மணி நாயகன் இந்த பெண்ணுக்கு என்ன செஞ்சாரோ அதைத்தாய இயேசுநாதர் அதுக்கு முன்னாடி செஞ்சிருக்காப்ல. அதை மாற்றி எழுதினதுனால தான் நாங்கள் அந்த பைபிள் கரப்ட் ஆயிருச்சுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாப்புல. இந்த அதிசயத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ அல்லாஹ் கண்மணி நாயகத்துக்கிட்ட என்ன விதமான தண்டனைகளை எல்லாம் செய்ய சொல்லி கொடுத்தாப்புலையோ அதே விதமான தண்டனையை தான் அவர் கொடுத்துருக்காப்புல. யார்? இயேசு கிறிஸ்து. எதில்? இஞ்சில் அப்படிங்கிற புத்தகத்தில் அந்த சட்டத்தின்படி தண்டனை கொடுத்துருக்காப்புலையாம். ஆனால் கிறிஸ்தவர்கள் தான் இதெல்லாம் உலகத்துக்கு தெரிஞ்ச அசிங்கம்னு சொல்லி இயேசுநாதர் நல்லவராக காமிக்கிறதுக்காக அந்த பெண்ணிட்டு மன்னிப்பு கொடுத்து பாவம் செய்யாதன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. இது பொய். அதனால தான் நாங்கள் பைபிளை கரப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்றாப்புல. அப்ப கிறிஸ்தவர்களாகிய நாம இத்தனை காலம் ஏமாந்துக்கிட்டு இருக்கோம். எல்லா கிறிஸ்தவர்களும் கேட்டுக்கங்க. அந்த விபச்சார பெண்ணை இந்த யூதர்கள் பிடிச்சிட்டு இயேசு கிறிஸ்துட்ட கொடுத்த போது இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு தெரியுமா? இந்த மாதிரி தான் பியூரிஃபை பண்ணாரு.